அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பொதுவாக பள்ளி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது எனக்கு கொஞ்சம் முரண்பாடு உண்டு. வேறு எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பேன். இந்த பள்ளி நிகழ்ச்சிகளில் மட்டும் மாணவ மாணவிகளோடு இருக்கும்போது மட்டும் ஒரு இளமை திரும்புகிறார்கள். இதற்காகவே நான் இவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த கல்வன் இந்த படத்தினுடைய கதை நான் சொல்ல முடியாது. இந்த படத்தின் இன்ன பிற காட்சிகள் சொல்ல முடியாது. I am little wonder about this director. Lingam. பொதுவாக மேடைகளிலே பேசும் பொழுது நினைத்து அதை ஏதாவது பொறுப்பேற்றி கணக்கு பண்ணி பேச வேண்டும். ஆனால் இந்த மேடை எனக்கான மேடை இல்லை. ஏனென்றால் இது என் குடும்ப நிகழ்ச்சி. ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்னோடு கலந்தனர். ஏவிஎம் சரவணன், யூகன் இவரெல்லாம் நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்த ஃபீலிங் தான் இருந்தது. ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு ஃபீலிங். ஏன்னா ஐ லவ் தம் ஆல், தே லவ் மீ. எல்லா விஷயங்களும் என்னோடு பின்னி பிணைந்தவர் சரவணன், யூகன். நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன் என் அன்புக்குரிய தோழரும் நட்புக்குரிய நண்பரும் அதையும் விட ஒரு மிகப்பெரிய ஸ்தாபகத்தின் அதை சொல்ல முடியாது ஏவிஎம் அந்த மெய்யப்பர், அதுதான் சினிமாவுக்கு அங்கீகாரமான ஒரு விஷயம். அவர் கையால் நான் விருது வாங்க வேண்டும் என்று நினைத்து. ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் பாரதி ராஜா சான்ஸ் கிடைக்காம எம்பாடு தெரு தெருவாக இருந்தேன். அப்போ ஏவிஎம்ல சரவணன் சார் அப்போ தான் வண்டி உள்ளே வருவார் போவார். அவங்க ஒரு ரூம் இருக்கு கேட்டு வாசலில். என்னை வெட்டி விட்டாங்க. இல்லைங்க நான் சரவணன் சாரை பார்க்கணும். பின்னாடியே ரொம்ப ஃபாஸ்ட் வாக்க யாரே சரவணன் வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவார். சரி சரவணன் போயிட்டாருன்னு சொல்லி இப்படி இருந்து ஒரு நாள் சர்வசுந்தரம் படம் அவங்க தான் எடுத்தாங்க. ஏவிஎம்மின் சர்வசுந்தரம். எனக்கு ஒரு நண்பர் இருந்தான் மீடியேட்டர். நானும் வரட்டுமான்னு வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏவிஎம் சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு இரும்பு கோட்டை. உள்ளே நுழைவதற்கு பல சக்திகள் வேண்டும். அவை எழுத்தாளனாக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம். அந்த மாதிரி நான் போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதே சர்வசுந்தரம் நாகேஸ்வரர் போகிறார். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆள் வந்தார், எதிரியாண்டார். ஏன்னா நான் என் நண்பன் கூட்டு போயிருக்கான். எதிரியான வந்துருச்சு, வெளில யாரும் இல்லைங்க இந்த அவர் கூட தாங்க வந்தேன்னா. அப்போ அவர் கேட்டால் பயந்துக்கிட்டு என் கூட இல்லைன்ட்டான். அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்து இந்த கேட்டில் குளோபல் இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்கு வெளியே என்னை தள்ளி விட்டு. அடைக்கல் ராஜன்னு ஒரு மிகப்பெரிய நிர்வாகி. நான் வெளியே நின்றுட்டு ஒரு சபதம் போட்டேன். என் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது இந்த ஏவிஎம் என்னை கூப்பிடும், என்னால் ஒரு படம் செய்யும். இது சாத்தியம்.
இந்த சேலஞ்சை ஏவிஎம் கேட்டு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டேன். அதற்கு பின்னாடி சரவணன் சார் என்னுடைய நண்பராகி நட்புக்கு உரியவராகி ஒரு நாள் நீ ஒரு படம் பண்ணியா? என்ன படம் பண்ணுறது? அப்போ தான் செல்வராஜன் என்னுடைய நண்பன் இந்த ஏவிஎம்னுடைய இந்த கதையை புதுமைப்பேன் கதையை நான் அதை சரவண சார்கிட்ட சொன்னேன். உடனே ஓகே சொல்லி இமிடியட்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் முடிஞ்சோன்னு சரவண சாரை கூப்பிட்டேன். சார், இந்த கேட்டில் தான் சார் இங்கே தள்ளி விட்டாங்க, இங்கேயே நான் சேலஞ்ச் பண்ணேன். அப்போ தான் அவருக்கே ஷாக். அப்படி இருந்த ஒரு ஏவிஎம்க்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தவன் இந்த ஏவிஎம் என் படத்தை போட்டு மேடை போட்டார். எதற்காக சொல்லுன்றால், the aim should be very strong. எண்ணங்கள் சாணிக்கணும். நீ எதுவாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை கன்சியூவ் பண்ணிட்டே இரு. ஒரு நாள் கருத்தரிக்கும். நான் டைரக்டராக வேண்டும் என்று நினைத்தேன், கன்சியூவ் பண்ண ஒரு நாள் டைரக்டர். ஏன்னா வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அவசியம். வந்துட்டு பயந்து சரி சரி நம்மளுக்கு ஒன்று போயிருந்தா இன்னைக்கு பாரராஜா காணும். என்ன வந்தாலும் சரி அழுத்தமாக இந்த பாரதி ராஜா நிற்பான், தன்னுடைய கொடியை நாட்டுவான், இயக்கணும் வருவான்னு வந்துட்டேன். அப்படி ஒரு கன்சியூம் பெற்றேன். நான் என்ன மாணவிகள், நீங்கள் தயவு செய்து எதுவாக வேண்டும் என்று நினைங்கள், அதற்கு வேண்டியே போராடுங்கள், அது வாய்ப்பு. இதுதான் என்னுடைய. ஆக எல்லோரையும் பார்க்க எனக்கு அதிசயம். என் குடும்ப விழா இது. சரவணன் சார் ஆகட்டும், அவர் முருகன் ஆகட்டும், குகன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பம். நான் வீட்டுக்கு போன அன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரவணன் சார் ஃபேமிலி ரொம்ப அற்புதமான ஃபேமிலி. அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. நான் அவங்க அண்ணா வந்து பார்ப்பேன். அந்த அம்மா லக்ஷ்மி அம்மா இல்லை, யாருக்காவது காலுக்கு விட வேண்டும் என்றால் என் அம்மா காலை விட்டு விட்டு வேறு யாருக்காவது விடணும்னா அந்த லட்சுமி அம்மா. கரணம் சார் மிஸ்ஸஸ் சூப்பர். ஒரு ஒரு குடும்பம், நல்லதொரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரவண சார் குடும்பம். வேறு யார் அழைத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கும் நான் வேறொரு காரணத்தை சொல்லி ஒதுக்கி விடுவேன். இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் இதே ஏவிஎம் ஃபங்க்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்ன இன்னைக்கு அவங்க வேறு காரணங்களால் வர முடியவில்லை. இல்லை என்றால் சரவணன் கையால் இல்லை, குகன் கையால் முருகன் கையால். such a wonderful persons. யாரையாவது நீங்கள் ஒன்றும் வேணாம், புத்தகம் படிக்கணும். ஏவிஎம் சரியா, ஏவிஎம் சரவணன் அந்த புத்தகத்தை படியுங்கள். உங்களுக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை. ஒழுக்கத்திற்கு சிறந்த புத்தகம். இன்னும் ஆச்சரியப்படுவேன், இப்படி இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு குடும்பம் இருக்க முடியும். நமக்கு தான் அந்த இதில் வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னொரு கல்யாணம் முடிச்சோன்னு இந்த புண்டாட்டி தாராளம் கொடுப்போம். இவர்கள் அப்படியல்ல. இன்னும் உடையாமல், சிந்தாமல், சிதறாமல் தங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது ஏவிஎம். ஏவிஎம் சொன்னாலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கும். அத்தகைய ஒரு பெருநிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த காட் இஸ் கிரேட். இன்றைக்கு என்னை இந்த மேடையில் உட்கார வச்சு என்னுடைய படங்கள் போட்டு பேச வைக்குது. ஒரு இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு இந்த ஊரில் இந்த தீனா எனக்கு என்ன ஆளெல்லாம் கூப்பிட்டுட்டான். நான் செட்டப் பண்ணி நினச்சேன் கைதட்டு. இந்த தீனா இருக்கானே, என்னடா கைதட்ட ஓ சொல்லுவேன்.
ஒரு நாள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இவன் வந்து தொலைச்சிட்டான். உடனே என் முண்டாட்டி என் பிள்ளைங்க ஐயோ இது ஷாக்கு, என்னடா இது. அப்புறம் கேட்டால் அவன் தீனாவில் டிவியில் பெரிய ஆளுனாங்க. அப்புறம் என்னோட நான் ஷூட்டிங் இருக்கும்போது பார்த்தேன், இவன் பெரிய ஆள் தான், கஷ்டம். அப்போ அவன் கூட நிற்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சப்பட்டேன். பெரிய ஆள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்னையெல்லாம் கவுத்துவான், தண்ணியை கொடுப்பான், கொஞ்சம் நேரம் செய்தியாக கொடுப்பான். இந்த படத்தை இயக்குனர் சங்கர் கல்வன் ஒரு நல்ல தலைப்பு வச்சார். இப்போ நிலவெளி மலைக்கு கள்ளன் வச்சு வித்தியாசமாக ஒரு படம் எடுத்தார். இன்றைக்கும் சொல்லுவேன், ஏதோ இந்த மேடை நாகரிகத்துக்காக சொல்வதில்லை, எனக்கு அவனுக்கு இருக்கின்ற அழுத்தம் எனக்கு சச் எ கிரேட் டைரக்டர். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அணுவணுவும் ரசித்து செஞ்சிருக்கேன். அதே மாதிரி அவள் ட்ரிவல்லேருந்து வந்திருந்தான். ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். எனக்கே ஷாக், எப்படா இது எல்லாம் தமிழ் அழகாக பேசிட்டேன். அதே மாதிரி கேமராமேன், ஆல் டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ஃபில்ம், they are great sacrifice their job. எல்லா இதுலேயும் அவங்க செய்வாங்க. அந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வலிமையான வாழ்த்துக்கள். என்னை இந்த மேடையிலே வைத்து அழகு பார்த்த ஏவிஎம்முக்கு, ஏன்னா இந்த ஏவிஎம்மில் நான் என்னைகளா இதில் வந்துட்டேன். ஏவிஎம் புதுமை பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர், God is great. When you conceive certain things, you conceive strongly, then you will become like that. இதுவாக வேண்டும் என்று நினைத்தால் அது கருத்தரிக்கும், நீ அதுவாகவே ஆகிவிடுவார். வாழ்த்துக்கள், நன்றி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.